காவிரியில் கர்நாடக மாநிலம் தண்ணீர் திறப்பதை நிறுத்தியதை அடுத்து மேட்டூர் அணையில் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனிடையே மேட்டூர் அணையின் தற்போதைய நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் ரியாஸிடம் தகவல்கள் கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், மேட்டூர் அணையோட தற்போதைய நிலவரம் பத்தி சொல்லுங்க. வணக்கம் சிவா. அதாவது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிஞ்சு வந்துட்டு இருக்க நிலையில மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து பார்த்தீங்கன்னா கடந்த 6 நாட்கள்ல 6 TMC அளவுல தண்ணி குறைஞ்சிருக்கு. குறிப்பா இந்த காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 81.47 அடியாகவும் அணைக்கான நீர்வரத்து வெறும் 692 கன அடியாகவும் அணையில் இருந்து 12,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல அணையினுடைய நீர் இருப்பு பார்த்தீங்கன்னாக்கா 43.38 TMC ஆகவும் இருக்கு சிவா. அதாவது இந்த மேட்டூர் அணையில் இருக்கிற தற்போதைய இந்த நீர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 40 நாட்களுக்கு மட்டுமே இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற இந்த சம்பா சாகுபடிக்கு வந்து திறக்க முடியும். மொத்தமா பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 28ஆம் தேதி வரை வந்து இந்த சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது இருக்கிற நீர் வந்து வெறும் 40 நாட்கள் மட்டுமே கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் வந்து கவலை அடைஞ்சிருக்காங்க. தற்போது பம்பு செட்டுகளை நம்பியுள்ள விவசாயிகள் மட்டுமே தற்போது வந்து நெல் விதைப்பு வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த மேட்டூர் அணையை தண்ணீரை நம்பியுள்ள விவசாயிகள் வந்து ரொம்ப கவலை அடைஞ்சிருக்காங்க. இதனிடையே செப்டம்பர் 20ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பிட்ட உத்தரவுப்படி 21ஆம் தேதி முதல், அதாவது நேற்று வரைக்கும் 6000 கன அடி வந்து கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் கர்நாடக அரசு அதை ஏற்க மறுத்த நிலையில மேட்டூர் அணைக்கு அதாவது கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது 1000 கன அடியிலிருந்து தற்போது 692 கன அடியாக வந்து வெகுவாக குறைக்கப்பட்டது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீர் இருப்பு நவம்பர் 5ஆம் தேதி வரை மட்டுமே வந்து மேட்டூர் அணை வந்து திறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சம்பா சாகுபடி நிறைவு செய்ய ஜனவரி 28ஆம் தேதி வரை திறக்க வேண்டும். வடகிழக்கு பருவமழை வந்து கை கொடுக்கும் கை கொடுத்தாலும் அதே போல வந்து அதுக்கு வந்து மேலும் வந்து 80 TMC அளவு வந்து தண்ணீர் வந்து தேவைப்படுகிறது. அதாவது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கர்நாடகம் ஜூன் 1ஆம் தேதி நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 123 TMC வந்து தண்ணீர் வந்து வழங்கியிருக்கணும். ஆனால் வெறும் 52 TMC மட்டுமே வந்து தண்ணீர் வழங்கியிருக்கு. 71 TMC தண்ணீர் வந்து விடுவிக்காத நிலையில 20ஆம் தேதி விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த தண்ணியும் வந்து கர்நாடக அரசு வந்து வழங்கல. இதனால டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற இந்த சம்பா சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து மிகப்பெரிய ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்காங்க சிவா. ரியாஸ், தங்கள் தகவல்களுக்கு நன்றி.